வணக்கம். நான் முருகனடிமை வாஸ்து எஸ்எல்வா பேசுகிறேன். இப்போ இந்த வாஸ்து சார்ந்த பல கேள்விகள் பற்றி நம்ம விடைய இப்போ பார்த்துட்டு இருந்தோம். பல விஷயங்கள் சந்தேகங்களுக்கு நான் விடைய சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய வீடு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிறது தான் வாஸ்து. இதில் எந்த ஒரு ஜோதிடம் ஜோதிட முறையோ இல்லை நான் என் ஜாதகத்தில் வீடு எனக்கு அமையாது, வாஸ்து குறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு நபர் என்கிட்ட கேட்டார், சார் என்னுடைய ஜாதகப்படி எனக்கு வீடே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார், நான் பிரச்சனையான வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்களே சார் எப்படின்னு கேட்குறாரு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், ஜோதிட ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. இப்போ திருமணம் சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு திருமணம் ஆகும், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பெண்ணை திருமணம் பண்ணுங்க திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பிரச்சனை அப்படின்னா தீர்வு உண்டு அல்லவா? அதுபோல தான் ஒரு வீடு சார்ந்த பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு என்னன்னா வாஸ்துபடியாக வீட்டை அமைப்பது தான் அதுக்கு தீர்வு. எனக்கு வீடு சரியில்லைன்னு சோசியர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக நான் வாஸ்துக்குறையான வீட்டில் தான் இருப்பேன்னு போகிறதெல்லாம் இல்லை. அடுத்தது இன்னொரு விஷயம் நடக்கும். பொதுவாக இந்த ராசிக்கு இந்த வாசலா அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கும். இந்த ராசிக்கேற்ற வாசல் அப்படிங்கிற கான்செப்டே மிக 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 தவறான ஒரு கான்செப்ட். ஏன்னா லக்கணம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு 4ஆம் இடம் தான் வீடு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது. அப்போ அந்த அதிபதி எங்கே இருக்காரு, செவ்வாய் எங்கே இருக்கிறாரு, சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, இதெல்லாம் கணிச்சு தான் ஒரு வாசலையே தீர்மானிக்க முடியும். ஆனால் பொதுவாக எடுத்தவனா இந்த ராசி ரிஷபராசியா தெற்கு பார்த்த வாசல், சிம்ம ராசியா கிழக்க பார்த்த வாசல் அப்படின்னு பொதுவாலாம் சொல்லவே கூடாது. சரிங்க, நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, உங்கள் ராசிக்கு நீங்கள் கிழக்க வாசல் தான் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன சொல்லணும்னா கிழக்க பார்த்த மனையை வாங்கி கிழக்க வாசல் கட்டுங்கன்னு சொல்லணும். ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர் மேற்கு திசை நிலத்தை வாங்கி வச்சுருப்பார், உங்களுக்கு கிழக்க வாசல் தான் வரணுன்னா மேற்கு பார்த்த மனைக்கு கிழக்க வாசல் வச்சுருப்பார், வீட்டை சுற்றிட்டு போய் வீட்டுக்குள்ளே ஏறுவார். இது மாதிரி பல வீடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். கேட்டதுக்கு எங்கள் ஜோசியர் இப்படி சொல்லிட்டாருங்கன்னு. இது எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா? இது சுற்றிட்டு போகிறது, சுற்றிட்டு போய் கிழக்கில் ஏறுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அந்த வீட்டில். அதுபோல் இதுபோல் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக பேசுகிறது தான் இப்போ அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் ராசிக்கேற்ற வாசல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ராசிக்கேற்ற மனையை வாங்குங்க, அந்த மனையை வாங்கி அதுக்கேற்ற போல் வீட்டை கட்டுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். பொதுவாகவே அனைவருக்கும் ஏற்ற திசை அப்படின்னா கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்து வீடு கட்டுவது அனைவருக்கும் ஏற்ற திசை. இது பொதுவானது. அதற்கு அடுத்தபடியான திசை பார்த்தீங்கன்னா வடக்கு திசை. அதற்கு அடுத்தபடியாக தென்கிழக்கு கார்னர் மனை வாங்கலாம். அதுக்கு அடுத்தது தென்மேற்கெல்லாம் 3ஆம் தரம் தான். அப்போ அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறது கிழக்குங்கிறதுனால கிழக்கு திசை பொதுவாக ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நான் வாழ்க்கையில் எல்லாம் இது வரைக்கும் ரொம்ப பிரச்சனை இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், நீங்கள் கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு வாசல் வச்ச ஒரு வீட்டுக்கு போங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை நீங்கள் வெளிவருவீங்கன்னு சொல்லுவேன். இப்போ அந்த அளவுக்கு ஒரு கிழக்கு வாசல் வைத்த வீட்டுக்கு ரொம்ப சிறப்பு இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா கிழக்கு பார்த்த மனையில் கிழக்கு வாசல் வச்ச வீட்டுக்கு சன்லைட் வருவதில் எந்த தடையும் இருக்காது. சன்லைட் வீட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் வீட்டு பிரச்சனை சரியாயிடும். இதுதான் கான்செப்ட். அதனால் மக்களே, வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூட நம்பிக்கையான விஷயத்தை நம்பாமல் ஒரு அறிவியல் பூர்வமான கண்ணோட்டத்தில் பார்த்து உங்கள் வீட்டை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை என்பது மிக நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.